28 ஜூலை ட்ரேட் செட்டப் அப்டேட்ஸ். செட்டப் அப்டேட் 50 டேஸ் டிஎம்ஐவை உடைச்சிட்டு கீழே வந்துருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஃபர்தராக என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குதோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன அதாவது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்குலாம் என்ன ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வேரியோ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, HDFC, LKP அண்ட் ஏஞ்சல் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி FIS, DII ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ மேலே இருக்க சார்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். FIS கண்டினியூஸ்லி செல்லிங்கில் இருக்கிறாங்க. 1978 க்ரோஸ்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. DII கண்டினியூ பையிங்கில் இருக்காங்க. 2138, அதாவது நெட்டாக 160 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது ட்ரேடு. ஸோ இதை இண்டிகேட் என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் மண்டே வந்து பாசிட்டிவாக தான் போகும்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாசிட்டிவாக போகலாம், ஆனால் செகண்ட் செக்ஷன் FIS கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவாங்க. இது எதனால் நடக்குதுன்னா ட்ரேட் வாரால் இந்த ஃபியர் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டினியூஸாக என்னென்ன விஷயம் போன வீக் நடந்தது, என்னென்ன ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் என்றது எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இது இந்த 50 டேஸ் பிரேக் ஆனதுக்கு காரணம் ட்ரேட் டீல் தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. அபோவ் கிளிப்பிங் பார்த்தாவே தெரியும். மேஜர் ரீசன் டு இண்டெக்ஸ் ஃபெயில் ட்ரேட் டீல், அன்சர்டனிட்டி ஆஃப் ட்ரேட் டீல் ரொம்ப இழுபறியா இருக்கிறதால மட்டும்தான் இது நடந்திருக்குது. ஃப்ரைடே வந்து அனதர் சேலஞ்சிங் செக்ஷனாக இருந்திருக்குது. யாருக்குன்னா புல்ஸ்க்கு, அதாவது புல்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங் செக்ஷனாக இருந்திருக்குது. 50 டே டிஎம்ஏவை உடைச்சிருக்குது. 24,882 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 2900 உடைச்சி கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. ஆஃப்டர் 52 வீக் கேப் டவுன், ஆஃப்டர் 52 பாயிண்ட் கேப் டவுன், ஓப்பனிங் நிஃப்டி ஸ்டடிலி டிக்ளைன் 2882 லெவல்ஸ். அதாவது 52 பாயிண்ட் கேப் ஓப்பன் ஆகி ஸ்டடிலி டிக்ளைண்ட் ஆகி 225 பாயிண்ட் கீழே வந்து நிஃப்டி 50 லாஸ் ஆயிருக்குது லாஸ்ட் 1 வீக் மட்டும். 50 டே டிஎம்ஐ எந்த பாயிண்ட்னா 25,058. எக்ஸ்பனன்ஷியல் 50 டேஸ் மூவிங் அவரேஜ் எந்த பாயிண்ட்னா 25,067. இந்த 2 பாயிண்ட் தான் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நிஃப்டி 50 மிட் கேப் 100 வந்து 1.61% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 100ம் 2.10% வரைக்கும் லாஸ்ட் வீக்ல டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரிசல்ட் இம்பாக்டடாகவும் இருக்கலாம், ட்ரேட் வந்து அன்சர்டனிட்டியாகவும் இருக்கலாம். UK நமக்கும் ட்ரேட் நடந்தது இல்லையா, அதனுடைய அன்சர்டனிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ ரிசல்ட் எல்லாம் ரொம்ப வீக்காக தான் வந்திருக்குது. அந்த ரிசல்ட் வர்றதெல்லாம் பற்றி என்ன எஃபெக்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளிப்பிங்ல பார்க்கலாம். போன வாரம் நிஃப்டி 50ல ஹெல்த் கேர் அண்டு ஃபார்மாசெட்டிக்கல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பேடாக பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்ஸ் எது பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், PSU பேங்க்ஸ், சிப்லா, IDFC, லோதா டெவலப்பர், வேல்பூல் அண்ட் கோட்டாக் மஹிந்திரா. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது அன்னைக்கு கியூவில். இப்போ கோட்டாக் மஹிந்திராவும் IDFC, சிப்லா, வேல்பூல் எல்லாமே ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதையும் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். ஸோ மற்றபடியெல்லாம் அடுத்த வீக் நம்ம எந்தெந்த பேங்க்லாம் ரிசல்ட் வரப்போகுதுன்றதை பற்றி அடுத்த கிளிப்பிங்கில் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறது வந்து இந்துஸ்தான் பேங்க், கெயில், பாரத் எலக்ட்ரானிக், மேசகான், டக் ஷிப் பில்டர்ஸ், NTPC கிரீன், ரெயில்டெல், டோரண்ட் பார்மா, அதானி என்டர்பிரைசஸ். இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் ரிசல்ட்டை வெளியிட்டு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எப்படின்னாக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸில். ஸோ வாங்க நம்ம அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், மோதிலால் ஒஸ்வால், LKP செக்யூரிட்டிஸ் அண்ட் HDFC செக்யூரிட்டிஸ் அண்ட் ஏஞ்சல் ஒன், இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு 1 by 1 பார்க்கலாம். LKP செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24,900 பாயிண்ட் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணதால இண்டிகேட்டிங் நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிஃப்டி 50 ஃபெயில் இன்கேஸ் வந்து 24,900 வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா புல் வந்து ஃபேஸிங் ஷார்ட் டைம் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்களாம். 24,700ன்றது அடுத்த இமீடியட் சப்போர்ட், 24,500ன்றது நெக்ஸ்ட் சப்போர்ட்,
25,000 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட நிதி ஷா நிர்வாக இயக்குனர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 11, 2025 அப்புறம் வந்த லெவல் இப்போ வந்திருக்குது, அந்த லெவல் இப்போ உடைஞ்சிருக்கு. அதாவது 50 days டிஎம்ஏவே உடைச்சிருச்சு இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காரு. அப்படி நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 24,742 டு 24,500 நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. 25,000ன்றது இவரும் ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டா சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஞ்சல் ஒன். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு 89 days பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரு. அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எடுத்துக்கங்க ட்ரேடர்ஸ். அடுத்ததான் அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன்னோட டைரக்டர் ராஜேஷ் போஷால் என்ன சொல்லியிருக்கிறான்னா, 89 days மூவிங் ஆவரேஜ் 24,650 இப்போ இருக்கிற இமீடியட் சப்போர்ட்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிங்க. 89 days மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுவும் 24,650 சொல்லியிருக்காரு ஸ்ட்ராங்கா. இது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிக்கணும். 24,500ன்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். 24,950ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ட். அப்புறம் 25,000 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கிறாரு. இதையெல்லாம் உடைச்சிட்டு மேலே போனால் 25,250 போனதான் புல் கேஸ் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஃபுட் சைடு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ட்ரேட் ரீல் வர்றது அன்றைக்கி என்னமா இருக்குதோ யாருக்கு தெரியும். ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க் எந்த ரிசல்ட்டும் சரியில்லை. ஸோ ஃபார்மா அண்டு நிப்டியை கொஞ்சம் நல்லா பார்த்து இமீடியட்டாக இது பண்ணுங்க. மெட்டல் இண்டெக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் ரீட்டைன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கமாடிட்டி ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிற செய்தி. தேங்க்யூ, பாய்.